நிலைமை ரொம்ப மோசம். கருணாநிதி 5 ஆண்டு காலத்தில் மின்துறை அமைச்சராக ஆற்காடு வீராசாமியை வைத்திருந்தார். அவன் அகில உலக காது கேளாத ஒரு சங்கத்தின் துணைத் தலைவர். கார்ல ஏற சொன்னா லாரியில ஏறுவான், லாரியில ஏற சொன்னா கார்ல ஏறுவான். அணுக்குண்டு வெடித்தாலும் அசையாமல் உட்கார்ந்திருப்பான். அப்படி ஒரு அபூர்வ பிறவி அவன். 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்ததன் விளைவு கருணாநிதி ஆட்சியில 206 மெகாவாட் மின்சார உற்பத்திங்கிறது மட்டும் இல்ல, அம்மா கோப்பெடுத்து பார்த்தால நிலைமை என்னன்னா, மின்சார வாரியம் வாங்கிய கடன் தொடர் இழப்பு மட்டும் 50,000 கோடி. இந்தியா முழுவதும் இருக்கிற தேசிய வங்கிகளில் தமிழக மின்சார வாரியம் வாங்கிய கடன் 45,000 கோடி. தனியார் நிறுவனங்களிடம் மின்சார வாரியம் வாங்கிய கடன் 11,000 கோடி. 5 ஆண்டு கால கருணாநிதி ஆட்சியில் மின்சார வாரியம் வாங்கிய கடன் 1,06,000 கோடி. என்ன செய்ய முடியும்? அதிர்ச்சி அடைந்தார் அம்மா. இப்படியா விட்டுட்டு போயிட்டாங்க? நாட்டு மக்களின் நன்மைக்கும் நலத்திற்கும் வாரி செலவழிக்க வேண்டிய வெள்ளி காசுகளை துருப்பிடித்து கிடக்கிற மின்சார வாரியத்தை தூக்கி நிறுத்த செலவழிக்க வேண்டியதாயிற்று என்று அள்ளி கொடுத்தார். இன்றைக்கு நெத்தியடி நாகையின் இங்கே குறிப்பிட்டப்பட்டதை போல வானம் பார்த்த ராமநாதபுரம் சீமையில் உப்பூரில் 1500 மெகாவாட் மின்சாரம் தொடங்குவதற்கு திட்டம் தயாரிக்கப்பட்டு முதல் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டு வேலைகள் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. உப்பு காற்று வீசுகிற தூத்துக்குடியில் 800 மெகாவாட் மின்சாரம், பனைமரங்கள் சூழ்ந்த பாழாகி போன உடன்குடி மண்ணில் 800 மெகாவாட் மின்சாரம், நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் மாசு இல்லாத சுற்றுச்சூழலுக்கு கேடு பயக்காத 600 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்பதற்கு திட்டம் தொடங்கப்பட்டு வேலைகள் இன்றைக்கு முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மாற்று வேண்டும். பயிருக்கு மாற்று, மணலுக்கு மாற்று, இதயத்திற்கு மாற்று, சிறுநீரகத்திற்கு மாற்று, மாற்று நோக்கி காற்று வீசுகிற காலத்தில் மின்சாரத்திற்கு மாற்று இல்லையா என்று அம்மா யோசித்ததன் விளைவு liquefied gas, திரவ இயக்க வாயுவை இடம் விட்டு இடம் கடத்துவதிலே, இடம் விட்டு இடம் கடத்துகிற அந்த வேகத்திலே மின்சாரத்தை அதில் தயாரிக்க முடியும் என்று தெரிந்து கொண்டு இந்தியன் ஆயில் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து தர்மபுரி, சேலம், ஈரோடு, பெங்களூர், கொச்சின் வழியாக லிக்விஃபைட் கேஸை கடத்துவதிலே 500 மெகாவாட் மின்சாரத்தை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்காக அம்மா அவர்கள் இன்றைக்கு இந்தியன் ஆயில் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து 500 மெகாவாட் மின்சாரம் இன்றைக்கு வர இருக்கிறது. LNG டெர்மினல் மூலம் 500 மெகாவாட் மின்சாரம் தமிழகத்திற்கு வர இருக்கிறது. அதையும் தாண்டி வாரம் பார்த்த சேதுபதி சீமையில் கருவேல மரங்கள், கள்ளிக்காடுகள் சூழ்ந்த அந்த மண்ணில் பரவக்குடி அருகில் 500 ஏக்கர் நிலத்தை தாரை வார்த்து கொடுத்து தனியார் நிறுவனம் ஒன்றோடு ஒப்பந்தம் செய்து வடக்கு வஞ்சிக்கிறது, வானம் வஞ்சிக்கிறது. இயற்கை என்னை வஞ்சிக்குமானால் அந்த இயற்கையை நான் ஆயுதமாக எடுத்துக் கொள்வேன். பிறரது மேகங்களில் இருந்து இடியை எடுத்துக் கொள்ளுதல் என்கிற விதியை பயன்படுத்தி சூரியமன் சக்தியின் மூலம் மின்சாரத்தை தயார் செய்வதற்கு 920 கோடி ரூபாயை ஒதுக்கி ஆண்டு ஒன்றுக்கு 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான வேலையும் தொடங்கப்பட்டு விட்டது. செயற்குழு இவன் கூட்டிட்டு இருக்கான். வேலை நாங்க பார்த்துக்கோம். எதுக்கு செயற்குழு? இன்னைக்கு டெல்லியில அவரை இதுக்குன்னு ஒரு கட்சி தொடங்கி இருக்காங்க, கொஞ்சம் செய்யலாம்.